Dear students, today I am going to teach Standard 12, second chapter complex numbers, exercise 2.8 concepts. That is finding nth roots of complex number and nth roots of unity. Unity na 1 nu artham. So, ஒரு complex number how to find nth roots and also how to find unity. 1ங்கிற நம்பருக்கு how to find n roots அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது என்ன சார் 1 அப்படிங்கிற நம்பருக்கு n roots இருக்கா அப்படின்னு சொன்னால் இருக்குது. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு n roots இருக்கானா இருக்குது. n roots இருக்குன்னா அதோட மீனிங் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் x ஸ்கொயர் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு போதும் நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணுறக்கா நீங்கள் சரி ஓகே எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு வாட் 4, x equal to what square root of 4 which is equal to what 4 power 1 by 2. Both are equal mathematically. Answer is plus or minus 2. So this is one algebraic equation. It has two solutions because this is quadratic equation. So the two solution find out பண்ணிட்டோம். So இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 power 1 by 2 x equal to அது இங்கே எக்ஸுக்கு தான் z யூஸ் பண்ணாலும் சரி, ஏன்னா காம்ப்ளெக்ஸ் எக்ஸைஸில் வந்து zன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ z யூஸ் பண்ணாலும் ஓகே. ஸோ z ஸ்கொயர் zன்னு வரும். ஸோ z equal to 4 power 1 by 2ன்னு எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 4 power 1 by 2 வந்துச்சுன்னா நீங்கள் என்ன இமேஜின் பண்ணிக்கணும்னு சொன்னால் இந்த இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 2 சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கணும்னு அர்த்தம். இங்கே 2 இருந்தால் 2 சொல்யூஷன் கிடைக்கணும். சிமிலர்லி அனதர் ஒன் லிசன். புக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸைஸ் 2.8 சம் நம்பர் 5 பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? equal to 0. z cube plus 27 equal to 0. So இப்போ இந்த ஈக்குவேஷன் that is z cube equal to what? Minus 27. z equal to what? Cube root of minus 27. Lower section என்ன பண்ணியிருப்பீங்க? இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் எழுதியிருப்பீங்க. that is minus 3. Cube root of minus 27. ஏன்னா minus 3 into minus 3 into minus 3 minus 27. Therefore cube rootனா 3 டேர்ம்ஸுக்கு ஒரு டேர்ம் காமனாக எடுக்கணும். that is minus 3ன்னு ஆன்சர் போடுறீங்க. பட் ஆக்சுவல் மீனிங் அது கிடையாது. minus 27 the whole power 1 by 3. இப்போ தான் நான் சொன்னேன் the whole power 1 by 2 எழுதுனா இதோட மீனிங் என்ன? it has 2 rootsன்னு அர்த்தம். ஸோ 2 roots கிடச்சிருச்சு. இங்கே whole power 1 by 3 வந்து இங்கே 3 வந்துருக்குன்னா it has 3 சொல்யூஷன். அதில் 1 சொல்யூஷன் 1 ரூட் தான் நம்மகிட்ட இருக்குது. ரிமைனிங் 2 ரூட்ஸ் எங்கே? ஏன்னா நம்ம இது வந்து கியூபிக் ஈக்குவேஷன் தெரியும். கியூபிக் ஈக்குவேஷன் has 3 சொல்யூஷன். ஸோ ஒன் ஆஃப் த சொல்யூஷன் minus 3. வேர் இஸ் அதர் ரிமைனிங் 2 சொல்யூஷன்? 2 ரூட்ஸ் எங்கே இருக்குது? இதுக்கு 2 ரூட்ஸ், அதாவது 3 ரூட்ஸ் இருக்கணும், 1 ரூட் இருக்குது, ரிமைனிங் 2 ரூட்ஸ் எங்கே? அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறத இந்த எக்ஸசைஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி nth ரூட் ஆஃப் யூனிட்டினா என்ன அப்படின்னு சொன்னால் லிசன் சிம்பிள். இப்போ வந்து புக்கில் எக்ஸாம்பிள் சம்ஸில் ஃபைன் 4th ரூட் ஆஃப் யூனிட்டி, ஃபைன் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம மேத்தமெட்டிக்கலாக எப்படி எடுத்துக்கலாம்? z cube minus 1 equal to 0. So z cube equal to 1, z equal to 1 the whole power 1 by 3. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நான் zங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இங்கே z cube minus 1 equal to 0 வந்துருச்சு. இல்லை நீங்கள் நான் லோயரில் இப்படி படிச்சிருப்பீங்க x cube minus 1 equal to 0. ஸோ x cube equal to 1, x equal to cube root of 1ன்னு படிச்சிருப்பீங்க. x equal to ஆன்சர் 1ன்னு மட்டும் தெரியும், உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதோட ஆன்சர் 1. ஸோ இது cubic equation. It has 3 solution. One of the solution 1. Where is other 2 solution? எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறக்கு இங்கே நம்ம வந்து இந்த எக்ஸசைஸில் டீட்டெயிலாக அதோட கான்செப்ட் பார்ப்போம். ஒரு சொல்யூஷன் தான் நம்மளுக்கு தெரியுது, ரிமைனிங் 2 சொல்யூஷன் தெரியல, பட் இருக்குது. அதை எப்படி ஃபைண்ட், ஏன்னா நான் இப்போ தான் சொன்னேன் 1 the whole power 1 by 3. It has 3 solution, 3 ரூட்ஸ் இருக்குது. அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது இங்கே பார்க்க போகிறோம். அதே மாதிரி 4th ரூட் ஆஃப் யூனிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்சர் x power 4 minus 1 equal to 0 means x power 4 equal to 1, x equal to 1 the whole power 1 by 4ன்னு வரும். இதோட மீனிங் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், equal to 1 the whole power 1 by 3. ஸோ இந்த மாதிரி வந்துட்டாவே இப்போ தான் நான் சொன்னேன் 3 சொல்யூஷன் இருக்குது, இதுக்கு 3 ரூட்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த ரூட் 1, அனதர் ரிமைனிங் 2 ரூட்ஸ் வாட் வேர் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இதே மாதிரி இங்கே அப்படி தான் ரிமைனிங் ஆக்சுவலாக வந்து இதோடைய எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம். எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் +1 போட்டிங்கன்னா -1, +1 the whole power 4 -1. அப்போ x equal to plus or minus 1, 2 சொல்யூஷன். ஸோ +1 போட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான், -1 போட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான். இன்னொரு ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த ரிமைனிங் ஆன்சர்ஸ் எல்லாம் இமேஜினரி நம்பராக ஆன்சராக வரும். அது எப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. ஏன் சார் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ? ப்ளஸ் ஐ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஐ த ஹோல் பவர் 4, ஐ பவர் 4 வேல்யூ 1, 1 minus 1 0.
minus I substitute பண்ணா minus I the whole power 4 value also 1 1 minus 1 0 so x 1 the whole power 1 by 4 4 answer கிடைச்சிருச்சு பட் இது எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது எப்படி டெரைவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கான்செப்டை இந்த எக்ஸசைஸில் டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம் ஸோ இதுதான் இந்த ஹெட்டிங்கோட மீனிங் how to find nth root of complex number and how to find nth root of unity unityனா இங்கே 1 மட்டும் வரது தான் unity 1 ஓட பவர் 1 by 3 1 பவர் 1 by 4 1 பவர் 1 by 5 அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பேர் யூனிட்டி nth root of unity now listen carefully how to find nth root of complex numberங்கிற அந்த டெரிவேஷன் ஸ்டெப்பாக இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புக்கில் வந்து வேறு டைப்பில் பேஜ் நம்பர் 86 வந்து வேறு டைப்பில் டெரிவேஷன் கொடுத்துருப்பாங்க அதோட ஃபார்முலா டெரிவேஷன் நாம் ஒரு வேறு டைப்பில் பார்க்க போகிறோம் லிசன் ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு டேக் z equal to r cos theta plus I sin theta you know very well this is actually rectangular formula தான் உங்களுக்கு give கொஸ்டினில் எல்லா கொஸ்டின்லையும் இருக்கும் அதை நீங்கள் போலார் ஃபார்முலா மாற்றணும் that is first step how to find nth root of complex number first step this one next you have to write general form what is general form we know very well add 2k pi is called general form of complex number therefore theta plus add 2k pi plus I sin theta plus add 2k pi what is k element of z this is general form next step so nth root complex number find பண்ணல first step எந்த complex number கொடுத்தாலும் அதை நீங்கள் polar formula change பண்ணிக்கணும் polar formula change பண்ணால் பத்தாது general formula எழுதிக்கணும் plus theta கூட add 2k pi பண்ணி எழுதிக்கணும் next step z power whole power 1 by n ஏன்னா nth root of this complex number find பண்ணுறோம் so whole power 1 by n னா இந்த சைட்லையும் RH சைட்லையும் z power whole power 1 by n னா இதோட whole power 1 by n so r the whole power 1 by n that is r power 1 by n இதோட whole power 1 by n சொன்னால் அந்த எண்ணை நீங்கள் டிமார்ஸ் தியரம் யூஸ் பண்ணி ஆமிச்சுக்கங்க இப்போதைக்கு ஈஸியாக ஆமிச்சுக்கிறதுக்காக டிமார்ஸ் தியரம் படி அந்த 1 by n எங்கே வரும்னு சொன்னால் ஆர்குமெண்ட்டுக்கு முன்னாடி மல்டிப்பிளில் வரும் ஸோ இன்ட்டு 1 by n வரும் the whole by n நீங்கள் போட்டுக்கலாம் therefore cos theta plus add 2k pi by n plus I sin theta plus add 2k pi by n what is k here one condition k equal to 0 1 2 dot 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 n minus 1 this is the condition சரி இந்த ஸ்டெப்பில் k element of zங்கிறது கரெக்டு பட் நீங்கள் nth root ஃபைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 1 by 5 வருதுன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் z the 1 by 5ன்னு சொன்னால் அப்போ எனக்கு வந்து 5 ரூட்ஸ் தான் ஆன்சர் வேணும் அப்போ 5 ரூட்ஸுக்கு போய் நான் k element of z நீங்கள் போட்டேன்னா எனக்கு இன்ஃபினிட் ஆன்சர் கிடச்சிட்டே இருக்கும் ஆனால் திரும்ப கிடைச்ச ஆன்சரே தான் கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட எனக்கு தேவையான ரூட்ஸ் கிடச்சதுக்கப்புறம் மறுபடியும் அதே ஆன்சர் கிடச்சிட்டே இருக்கும் அத்தனை இது ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நெசசரி கிடையாது அதனால் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கணும்னு சொன்னால் இங்கே 5ன்னு சொன்னால் இங்கே k 0னா ஆக்சுவலாக இங்கே 0 கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே 0 ஸோ இதுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிடும் வாட் இஸ் r இங்கேயே இருக்கும் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம நீங்கள் போலார் ஃபார்மில் மாற்றும் போது r கிடச்சிரும் வாட் இஸ் n the whole power 1 by 5 whole power 1 by 3 இருக்குல்ல அது n அங்கே தெரிஞ்சிடும் வாட் இஸ் தீட்டாவை நீங்கள் போலார் ஃபார்மில் மாற்றும் போது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க தட்ஸ் ஆல் வாட் இஸ் கேக்கு 0 போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு ஆன்சர் கிடைக்கும் கேக்கு 1 போட்டால் another one answer கேக் 2 போட்டால் another one answer k3 k4 ஸோ நீங்கள் 5 வேணும்னா நீங்கள் இங்கே வந்து 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்க 5 minus 1 4 ஸோ 4 வரைக்கும் போட்டால் இனஃப் ஏன்னா 1 to 4 வரைக்கும் 4 சொல்யூஷன் கிடச்சிரும் 0 போட்டால் another one சொல்லி 5 சொல்யூஷன் கிடச்சிரும் therefore this is the condition very important condition for finding nth root of complex number this is the formula suppose 1 மார்க்கில் கேட்டாங்கன்னா nth root of complex number ஃபார்முலா கேட்டாங்கன்னா இதை எழுதிக்கணும் that's all very simple நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோடைய ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரட்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஃபார்மெட்டில் எழுதணும்னு சொன்னால் அது புக்கில் எழுதியிருப்பாங்க தட் இஸ் வாட் r power 1 by n sis theta உங்களுக்கு தெரியும் sis theta is equal to what e power I theta this is polar form this is Euler form ஸோ இங்கே தீட்டா இருக்குது இங்கே தீட்டா இருக்குது இங்கே சிஸ்க்கு இன்ஸ்டடாக இங்கே e power I இருக்குது அவ்வளோதான் ஸோ இதை யூஸ் பண்ணி எழுதணும்னு நீங்கள் எழுத பார்த்தீங்கன்னு சொன்னால் e power I இங்கே தீட்டா என்னவாக இருக்குன்னு சொன்னால் தீட்டா ப்ளஸ் add 2k pi by n ஸோ நீங்கள் இதை இப்படி எழுதினாலும் ஒன்று தான் இப்படி எழுதினாலும் ஒன்று தான் நோ ப்ராப்ளம் போத் ஆர் கரெக்ட் நெக்ஸ்ட் கண்டிஷன் சேம் கண்டிஷன் வாட் இஸ் k 0 1 2 dot 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 n minus 1 இல்லை இதை வந்து இன்னும் ஷார்ட்டாக சிஸ் அப்படின்னு தீட்டா ப்ளஸ் add plus 2k pi by n எழுதினாலும் ஓகே எப்படி எழுதினாலும் ஓகே எப்படி ஞாபகம் வச்சிட்டாலும் ஓகே யுவர் சாய்ஸ் நவ்
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட மீனிங் என்னன்னு சொன்னால் z பவர் 1/n. ஃபார் எக்ஸாம்பிள் z பவர் 1/3னா எனக்கு இங்கே எத்தனை சொல்யூஷன் கிடைக்கும் சொன்னால் 3 சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா இங்கே ஆக்சுவலாக என்னவா மாறினா r பவர் 1/3 மாறிடும். e பவர் I theta plus add 2k pi by 3 மாறிடும். ஏன்னா n வந்து 3 k என்னவா மாறிடும், k equal to 0 1 2 வரைக்கும் தான் வரும். பிகாஸ் n equal to 3 நீங்கள் சொன்னால் 3 - 1 2 வரைக்கும் தான் வரணும். ஸோ k 0ன்னு போட்டிங்கன்னு சொன்னால் இங்கே ஃபஸ்ட்டு வாட் இஸ் தீட்டாங்கிறது நீங்கள் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்து நான் ஜெட்னு ஜென்ரல் ஃபார்மில் எடுத்துங்காட்டி வாட் இஸ் ஆர் வாட் இஸ் தீட்டான்னு நான் எழுதலை. பட் நீங்கள் அவங்க கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கும்போது வாட் இஸ் தீட்டா வாட் இஸ் ஆருங்கிறதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னால் இங்கே ஆரோட வேல்யூ தீட்டாவோட வேல்யூலாம் எழுதியிருப்பீங்க. ஸோ இங்கே எத்தனை ஆன்சர் கிடைக்கும்னா 0 போட்டால் ஒரு ஆன்சர் கிடைக்கும், 1 போட்டால் அனதர் ஒன் ஆன்சர் கிடைக்கும், 2 போட்டால் அனதர் ஒன் ஆன்சர் கிடைக்கும். அப்போது க்யூப் ரூட் இங்கே 1/3னா 3 சொல்யூஷன் கிடச்சிடும், 3 ரூட்ஸ் கிடச்சிடும். அந்த 3 ரூட்ஸ் எப்படி இருக்கும் ஜாமெட்ரிக்கலாக அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிறதோடைய கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது ஒரு 87ல் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க. தட் இஸ் 1 மார்க்கில் யூஸ் ஆகும் இந்த கான்செப்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சர்க்கிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு சர்க்கிள் நம்ம எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் சும்மா ரஃபாக தான் போடுறேன். ஸோ இப்படி ஒரு சர்க்கிள் இமேஜின் பண்ணிவிட்டு ரியல் ஆக்சிஸ் இமேஜினரி ஆக்சிஸ். ஸோ ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷனோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த பர்டிகுலர் சம்முக்கு 3 சொல்யூஷன் கிடைக்குன்னு பார்த்தோம். அந்த 3 சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஆங்கிள் இப்படி தான் கிடைக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 120 120 120ங்கிற ஆங்கிளில், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே இருக்குன்னா இதுக்கும் இது 90 டிகிரி. ஸோ இன்னொரு 30 டிகிரி சேர்ந்தால் இந்த இடத்துல இருக்கும். இங்கே தான் ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட சொல்யூஷன் கிடைக்கும். இதில் வந்து 3 சொல்யூஷனில் ஒன் ஆஃப் த ரூட் எந்த பிளேஸில் இருக்குன்னா இந்த பிளேஸில் இருக்கும், அதாவது 120 டிகிரியில் இருக்கும். இங்கேருந்து ஒரு 120 டிகிரி, இங்கே ஒரு 60 டிகிரி ப்ளஸ் இங்கே ஒரு 60 டிகிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இங்கே வரும். ஸோ நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய பிளேஸ் இங்கே இருக்கும். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரூட்ஸ் 3 ரூட்ஸ் கிடைக்கும்போது அதில் ஃபஸ்ட்டு ரூட்டோட ஆன்சர் இங்கே இருக்கும், செகண்ட் ரூட்டோட ஆன்சர் இங்கே இருக்கும், தேர்டு ரூட் இது ஒரு 30 டிகிரி இது ஒரு 90 டிகிரி. ஸோ தேர்ட் ரூட் மறுபடியும் இங்கேயே வந்துடும். ஸோ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னால், சார் ஏன் சார் அது சர்க்கிள் மேலேயே தான் இருக்குமா சார்? ஆமாம், பிகாஸ் இந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குமே இங்கே இருக்கிறத மாடுலஸ் வேல்யூ வி நோ வெரி வெல். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஃபார்மெட்டில் இருந்தாவே இது மாடுலஸ் வேல்யூ. ஸோ r பவர் 1/nங்கிறது தான் இதோடைய லென்த் இருக்குது, இந்த லென்த் மாடுலஸ் வேல்யூ r பவர் 1/n. ஸோ r பவர் 1/nங்கிற அதாவது நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணால் சம்ஸ் பார்க்கும்போது அதை டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் கூட பார்ப்போம். இப்போதைக்கு என்ன ஆரம்பிச்சுக்கோன்னா இந்த லென்த் என்னவாக இருக்குன்னா r பவர் 1/n. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை கேக்கு தான் நம்பர் மாற்றுறீங்க. ஸோ இது மாறவே மாறாது. அடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் வேல்யூ இதே தான் இருக்கும், நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் வேல்யூ இதே தான் இருக்கும். ஸோ எல்லாத்தோட மாடுலஸ் வேல்யூ இதே இருக்கிறங்காட்டி அந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் லை ஆன் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்னு ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க புக்கில். ஸோ அந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த இடத்துல இருக்குன்னா சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் மேலே தான் இருக்கும். அது போக அதோட ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொன்னால் டிஃபர் ஒரு இந்த 2 காம்ப்ளெக்ஸ் இடையில இருக்கிற ஆங்கிள் எப்படி டிஃபர் ஆகிருக்குன்னு சொன்னால் 2π/nன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் n 3ன்னு எடுத்துக்காட்டி இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 2π/3. ஸோ π/3ன்னு சொன்னால் 60 டிகிரி, 2 டைம் ஆஃப் 60 டிகிரி 120. அதனால தான் நான் இங்கே சொன்னேன் ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் இடையில 120 டிகிரி ஆங்கிளில் தான் கம்பல்சரி ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே இருந்தால் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே தான் இருக்கும், லென்த்து மாறாது, பட் ஆங்கிள் 120 இருக்கும். இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இடையில ஆங்கிளும் 120 இருக்கும், இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஆங்கிளும் 120 இருக்கும். அப்படி தான் வரும். ஹவு டு ஃபைண்ட் அவுட் nth ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா 1 ஆல்சோ 1 காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ரைட் இன் போலார் ஃபார்ம். 1ஓட போலார் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். cos 0 + I sin 0 இதான் 1 அப்படிங்கிற நம்பருடைய போலார் ஃபார்ம். டைரெக்டாக நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். ஏன் இப்போது வாட் இஸ் போலார் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும், r sis theta 1 = r
cos theta plus I sin theta. This is polar form of 1. So 1ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் r மாடுலஸ் வேல்யூ ஆன்சர் 1 தான். அது தெரியும் நம்மளுக்கு. தீட்டா என்ன வரும்? 1ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஆங்கிள் என்னவா இருக்குன்னு சொன்னால் 1ங்கிற இங்கே இருக்கும். ஸோ இதுக்கு இடையில இருக்கிறாங்க 0 டிகிரி. therefore தீட்டா 0. ஸோ டேரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் அதாவது ஸ்டெப்பாக ஒர்க் அவுட் பண்ணி போடணும்னு அவசியம் கிடையாது. டேரக்ட் வேல்யூ எழுதிக்கலாம். therefore 1 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய போலார் ஃபார்ம் cis 0 cos 0 plus I sin 0 the whole power 1/n. now இது பார்த்தீங்கன்னு சொன்னால் add 2k pi பண்ணணும். next step add 2k pi இப்போ தான் பார்த்தோம். therefore 0 plus add 2k pi answer add 2k pi only plus I sin add 2k pi the whole power 1/n. here k element of z ன்னு எழுதிக்கலாம், தப்பு இல்லை. பட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கு, இந்த 1/n வந்து இந்த ஆர்குமெண்ட் பக்கத்தில் கொண்டு வந்து எழுதும் மல்டிபிள். அப்படி எழுதும்போது என்னவா மாறும்னு சொன்னால் cos 2k pi by n plus I sin 2k pi by n. இங்கே தான் கண்டிஷன் மாறிடும், கேவோட கண்டிஷன். தட் இஸ் 0 1 2 dot n minus 1. that is condition. that's all. so this is nth root of complex number final formula. 1 மார்க்கில் கேட்டால் நீங்கள் இதை எழுதிக்கங்க. இந்த nth root of complex நம்பரில் பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட், ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரேஷன் இதே தான். அதில் எந்த சேஞ்சும் கிடைக்காது, எந்த சேஞ்சும் கிடையாது, அதே தான். பட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ஒமேகா அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணி. லெட் ஒமேகா பவர் 0, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஒமேகா பவர் 1. வாட் இஸ் ஒமேகா பவர் 1 அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கேக்கு நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் இது கிடைக்கிறது என்னவா கிடைக்குன்னு சொன்னால், நீங்கள் இதை வேணால் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணிங்க. யூலர் ஃபார்மில் வாட் இஸ் யூலர் ஃபார்ம்? e பவர் I theta. theta is what? 2k pi by n. this is theta. so இது போலார் ஃபார்ம், இது யூலர் ஃபார்ம். கண்டிஷன் k equal to 0 1 2 dot n minus. சார் எதுக்கு சார் யூலர் ஃபார்மில் மாற்றணும்? அதோட யூஸ் இருக்கானா? யூஸ் இருக்குது, அது என்னங்கிற இப்போ பார்த்துருவோம். தட் இஸ் நவ் வாட் இஸ் ஒமேகா பவர் 0 அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்ப்போம். வாட் இஸ் ஒமேகா பவர் 1? ஒமேகா பவர் 1ஓட மீனிங் என்னென்னு சொன்னால், கேக்கு நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஈக்குவேஷனில் இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த இடத்துல என்ன ஆன்சர் கிடைக்கும்? e பவர் I 2 pi by n. that's all. so this is omega. omega power 1 ன்னு சொல்ல ஆர் ஒமேகான்னு சொல்லிக்கங்க. so this is very important. very important. this is omega value. next sir omega square is what sir now? omega squareங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த 2 இங்கே போய் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குமோ அதுதான் ஒமேகா ஸ்கொயர். ஸோ ஏன் சார் இது ஒமேகாவாக எடுக்கணும்னு சொன்னால், நீங்கள் ஒமேகா இதுன்னு யார் மிஸ்டிங் சொன்னால், இப்போ ஒமேகா ஸ்கொயர் என்னன்னு பாருங்கள். e பவர் I 2 pi by n the whole square. ஒமேகா வேல்யூ மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஒமேகா ஸ்கொயர்னால் இந்த ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த 2 இங்கே மல்டிபிளில் வந்துடும். therefore 4 pi by n வரும். இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 2s are 4 pi by n. அப்போது இங்கே கேக்கு 0, இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணால் இது கிடைக்கிற மாதிரி, 2 சப்ஸ்டியூட் பண்ணால் இது கிடைக்கிற மாதிரி. ஸோ இனிமேல் நம்ம நேம் என்ன சொல்லிக்கலாம்னு சொன்னால், ஒன்னோடைய ரூட்ஸ் ஃபஸ்ட்டு ரூட் ஒமேகா பவர் 0. வாட் இஸ் ஒமேகா பவர் 0னா கேக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணால் e பவர் I 0. ஸோ எனிதிங் பவர் 0 ஆன்சர் 1. therefore omega power 0 1. நீங்கள் நார்மலாகவே anything power 0 1 ன்னு ஞாபகம் ஓகே. ஸோ omega power 0 1, omega power 1 வேல்யூ this 1, omega power 2 வேல்யூ இது தெரிஞ்சால் போதும், the whole ஸ்கொயர் போட்டுக்கலாம். அதாவது இதோட வேல்யூ தெரிஞ்சால் the whole ஸ்கொயர் போட்டுக்கலாம். that's all. next omega cube. ஸோ what is omega cube? சேம் இதத்துக்கு எழுதிட்டு e பவர் I 2 pi by n. இந்த ஒரு வேல்யூ தெரிஞ்சால் போதும், the whole cube போட்டுக்கலாம். that's all. the whole cube ஓட மீனிங் என்னன்னா, இந்த 3 உள்ள மல்டிபிள் ஆகும். ஸோ 6 pi by n வரும். ஸோ இங்கே 3 கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 3 சார் 6 pi by n வரும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒமேகா பவர் 0, ஒமேகா பவர் 1, ஒமேகா பவர் 2, ஒமேகா பவர் 3, ஒமேகா பவர் 5 இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே போகலாம். அப்படின்னு சொன்னால் n ரூட்ஸ் எனக்கு வேணும்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5 ரூட்ஸ் இருக்குன்னு சொன்னால் omega power 0 that is always 1. then omega square
omega cube omega power 4 இதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் முடிஞ்ச ஆன்சர்னு அர்த்தம். வாட் இஸ் ஒமேகான்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். e power I 2 pi by n. சரி, இந்த மாதிரி போடுறதுல என்னென்ன யூஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னே நீங்கள் ஆறு முன்னாடி இல்லை, அப்போ ஆறு முன்னாடி இல்லைனாவே இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ஆர் வேல்யூ 1. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இதோடைய ரேடியஸ் என்னவாக இருக்குன்னு சொல்ல ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரேஷனில் பார்த்தோன்னு சொன்னால் ஆர் பவர் 1/n பார்த்தோம். பட் இங்கே அப்படி கிடையாது, இங்கே 1 தான், 1 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ இங்கே ஆன்சர் என்ன இருக்குன்னா 1 இருக்கும், இங்கே I இருக்கும், இங்கே -1 இருக்கும், இங்கே -I இருக்கும். ஏன்னா ரேடியஸ் 1 அப்படின்னு வச்சுட்டு நான் சர்க்கிள் ட்ராப் பண்ணேன்னா அது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயே டச் பண்ணிட்டு தான் போகும். ஸோ இப்போ ரேடியஸ் 1. ஸோ இதை பார்த்தோன்னே ஒரு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ தான் நம்ம சொன்னோம் 2 pi by என்னங்கிறது என்னன்னு சொன்னால் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் டிஃபரெண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 2 pi by. இங்கே அதே தான், nth root ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு அதே தான், nth root ஆஃப் யூனிட்டிக்கு அதே தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் x cube -1 = 0, x cube = 1 இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி 3 ரூட்ஸ் கிடச்சுன்னா அந்த 3 ரூட்ஸில் 1 ஆஃப் த ரூட் 1. ஸோ இங்கே ஒரு ஆன்சர் கிடச்சிரும். ரிமைனிங் 2 ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 120 டிகிரி கேப்பில் இங்கே ஒன்று கிடைக்கும், அனதர் 120 டிகிரி கேப்பில் இங்கே ஒன்று கிடைக்கும். ஏன்னா இங்கே 3 ரூட்ஸ் இருக்குங்காட்டி நான் இங்கே n-க்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 pi by 3ன்னு மாறும். ஸோ pi by 3னா 60 டிகிரி. ஸோ 2 × 60 120. அப்போது அதாவது 3 சொல்யூஷனுக்கு இடையில் இருக்கிற ஆங்கிள் டிஃபர் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 120 120 120 இருக்குது. சப்போஸ் நான் 4 ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னு இமேஜின் பண்ணிக்கிறேன். நான் 4 ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னு சொன்னால் இங்கே நான் 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 pi by 4. ஸோ pi by 2 4 கேன்சல்னா pi by 2. ஸோ e power I pi by 2ன்னு மாறிடும். அப்போ pi by 2 இதோட மீனிங் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு அப்போ 4 ரூட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தோம் x power 4 -1 = 0. ஸோ x power 4 = 1, x = +or -1 +or -i இதோட சொல்யூஷன் இப்போ தான் பார்த்தோம். ஸோ 4 ரூட்டுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் பாருங்கள். முதல்ல எல்லாத்துக்கும் மாடுலஸ் வேல்யூ 1 தான். ஸோ இது ஒரு சொல்யூஷன், இங்கே ஒரு ஆன்சர் இருக்குது. இப்போ நம்ம இதை erase பண்ணிடுவோம், இது கிடையாது ஆன்சர்ஸ். இப்போ ஒரு ஆன்சர் இங்கே இருக்குது, ஒரு ஆன்சர் இங்கே இருக்குது, another one ஆன்சர் இங்கே இருக்குது, another one ஆன்சர் இங்கே இருக்குது. திஸ் இஸ் 4 சொல்யூஷன். அந்த 4 சொல்யூஷன் எது மேலே தான் இருக்குது? யூனிட் சர்க்கிள் மேலே தான் இருக்குது, அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் மேலே தான் இருக்குது ஃபஸ்ட் பாயிண்ட். அது போக பார்த்தீங்கன்னா அதோட ரேடியஸ் 1 தான் இருக்கும், ஏன்னா இது யூனிட் சர்க்கிள். அதுவும் இல்லாமல் நம்ம யூனிட்டியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது போக இடையில இருக்கிற ஆங்கிள் இன்பிட்வீன் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆங்கிள் 90, இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் 90, இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இடையில இருக்கிற ஆங்கிள் 90, இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் 4 ரூட்ஸுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் அது 2க்கு பக்கத்தில் இருக்கிற 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் கண்டிப்பாக 90 டிகிரி தான் வரும். அப்போ அதாவது இதுதான் இம்பார்ட்டன்ட். I 2 pi by nங்கிற கான்செப்டில் n-க்கு நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறீங்களோ எத்தனை ரூட்ஸ் வேணுமோ அத்தனை டைம் இங்கே by 5 போட்டால் 5, 6 போட்டால் 6 அந்த மாதிரி பிரிச்சுக்கணும். ஸோ 6 போட்டிங்கன்னா என்ன வரும்? pi by 6, pi by 6 30 டிகிரி, 2 times 30 60 டிகிரி. ஸோ 60 60 பிரியும். அதாவது ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 60 டிகிரி ஆங்கிள் இந்த இடத்துல கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 30, இங்கே 60ல் இங்கே கிடைக்கும். அப்படி கிடச்சிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் கிடைக்குங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரேஷன் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த 4 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். முதல்ல 3 பாயிண்ட்ஸ் எடுத்தோம், இப்போ 4 பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம். ஒரு ஸ்கொயர் கிடைக்குது இந்த இடத்துல, நோ ப்ராப்ளம், ஓகே. பட் இதை நம்ம நார்மலாக ஜென்ரலாக பாலிகன் சொல்லுவோம். எத்தனை சைடு இருக்கிற பாலிகன் சொன்னால் 4 சைடு இருக்கிற பாலிகன். அப்போது நான் by 4 போட்டேன்னா எனக்கு 4 ரூட்ஸ் கிடைக்கும். அது 4 சைடு இருக்கிற பாலிகனை தான் கொடுக்கும் ஜென்ரலாக ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரேஷனில் கான்செப்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா. சப்போஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 போட்டேன்னா 6 சைட்ஸ் இருக்கிற பாலிகனை கொடுக்கும். 3 போட்டோன்னா 3 சைட்ஸ் இருக்கிற பாலிகன். 3 சைட்ஸ் இருக்கிற பாலிகனுக்கு நேம் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஸோ ட்ரையாங்கிளை கொடுத்துருக்கும். ஸோ இது another one கான்செப்ட், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் தட் இஸ் இப்போ n ரூட்ஸ் எப்படி அதுக்கு நேம் வச்சுருக்காங்க மேத்தமெட்டிக்ஸ்னால் 1, ஒமேகா ஸ்கொயர் டாட் டாட் ஒமேகா பவர் n மைனஸ். ஸோ இங்கே நான் 10 போட்டேன்னா இதோட மீனிங் என்ன? 10 ரூட்ஸ் எனக்கு கிடைக்கணும்னு அர்த்தம். ஸோ ஆல்வேஸ் எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் 1ங்கிறது ரூட்டாக இருக்கும். அதாவது ஏன்னா யூனிட்டி எந்த நீங்கள் இதை எடுத்தாலும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் நான் என்ன சொல்ல வரேன்னா x power 3 -1 = 0னா இதுக்கு 1 ஆஃப் த சொல்யூஷன் 1ஆக இருக்கும், 1 ஆஃப் த ரூட் 1ஆக இருக்கும். இந்த மாதிரி டைப்புக்கெல்லாம் x power 5 -1 = 0னா இங்கே 1ங்கிறது 1 ஆஃப் த சொல்யூஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் எதை எடுத்தாலும் 1ங்கிறது 1 ஆஃப் த ரூட்டாக கம்பல்சரி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. therefore 1 is 1 of the root. Then omega power 1. What is omega? You have to know
what is omega, that is very important, e to the power I 2 pi by n. 2 pi by n ஞாபகம் வச்சுக்கலாம் 1 மார்க்குக்கு. அதை மட்டும் எக்ஸ்ட்ரா e to power I கூட சேர்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சு. திஸ் இஸ் ஒமேகான்னு ஞாபகம் வச்சுங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்புறம் ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப் அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. இல்லை இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சிட்டாலும் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சொல்யூஷன், இங்கே ஒரு ரூட், இங்கே ஒரு ரூட்னு எத்தனை ரூட்ஸ் கிடைக்குன்னா, நான் இங்கே 10 ரூட்ஸ், எனக்கு இங்கே 10 வேணும்னா 10 ரூட்ஸ்னால் இங்கே 10 போட்டால் 10 - 1 9ன்னு கிடச்சிருக்கும். ஸோ இங்கே 9 ரூட்ஸ் கிடைக்கும் ப்ளஸ் 1 ஆஃப் த ரூட், தர்ஃபோர் 10 ரூட்ஸ் கிடச்சிருச்சு. தர்ஃபோர் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் சொல்லுவாங்க. ஒமேகாவை யூஸ் பண்ணி சொல்கிறது ஈஸி. இவ்வளோ பெரிய டேர்ம்ஸு ஒவ்வொரு டைம் எழுதிட்டு இருக்கிறதுக்கு இன்ஸ்டடாக ஈஸியாக ஒமேகாவை யூஸ் பண்ணி சொல்லிட்டு போயிடலாங்கிறக்காக இந்த மாதிரி கான்செப்ட் வச்சுருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு இதோடைய சம் ஆன்சர், அதாவது இப்போ 4 ரூட்ஸ் இங்கே இருக்குது, 1 ஆஃப் த ரூட், -1 ஆஃப் த ரூட், I1 ஆஃப் த ரூட், -I இதெல்லாத்தையும் சம் பண்ணால் ஆன்சர் 0 தான். இது 2 கேன்சல், இது 2 கேன்சல். ஸோ ஆல்வேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க. இது இன்னொரு கான்செப்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இது 1 ஒமேகா ஸ்கொயர். ஸோ இது வந்து ஜிபியாக இருக்குது, இது ஒரு 1 மார்க். ஏன் ஜிபியாக இருக்குது, நான் 1 கூட ஒமேகாவாக மல்டிபிள் பண்ணால் இது கிடைக்கும், ஒமேகா கூட ஒமேகாவாக மல்டிபிள்னா ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா ஸ்கொயரால் ஒமேகா வேணும்னா ஒமேகா கியூப், அப்படி கிடச்சிட்டே போகிறங்காட்டி இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஜிபி ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனாக இருக்குது, வித் காமன் ரேஷியோ ஒமேகாவாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு 1 மார்க், அதை ஆரம்பிச்சுங்க. ஸோ இட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இட் இஸ் ஜிபி வித் காமன் ரேஷியோ ஒமேகா, இது ஒரு 1 மார்க். நெக்ஸ்ட்டு இதோட சம் ஆன்சர், இது எல்லாத்தையும் சம் பண்ணால் ஆன்சர் 0 வரதும், அதுக்கு ப்ரூஃப் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அது ஜிபி கான்செப்ட் யூஸ் பண்ணி தான், அது ஜஸ்ட் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்குங்க. therefore 1 + ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் டாட் ப்ளஸ் ஒமேகா பவர் n - 1. ரூட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், கிடைக்கிற ரூட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தட் ஆன்சர் ஆல்வேஸ் 0. இதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று கொடுத்துருப்பாங்க, தட் இஸ் வாட் 1 × ஒமேகா ஸ்கொயர் டாட் ஒமேகா பவர் n - 1. இது சம் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அதே மாதிரி ப்ராடக்ட் பண்ணால், இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணி பாருங்களேன், இதோட ஆன்சர் என்ன வரும்னு சொன்னால் 1 × -1 I × I squared -1, here also minus, therefore -1. ஹியர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் I squared வேல்யூ -1, இங்கே ஒரு மைனஸ், அதனால் ப்ளஸ்ஸாக மாறிடும், +1, இங்கே -1. therefore ஓவராலாக இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் -1 ஆன்சர். ஸோ அதுக்கு டைரெக்டாக ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்க புக்கில், -1 the whole power n - 1. இங்கே n என்ன அப்படின்னு சொன்னால் 4. இந்த சம்முக்கு நான் 4 ரூட் எடுத்திருக்கேன். ஸோ 4 - 1 3. ஸோ -1 the whole power 3 -1 ஆன்சர். ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணி வர ஆன்சரும் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் ஒன்றா தான் இருக்குது. ஸோ நீங்கள் இது 1 மார்க்கில் யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை ரூட்ஸ் கொடுத்தாலும் அதோட ப்ராடக்டோட வேல்யூ வேணும்னா இதை 1 மார்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஒமேகா பவர் n - k ஈக்குவல் டு ஒமேகா பவர் -k, which is equal to omega power bar the whole power k. கண்டிஷன் k வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கண்டிஷன் k பார்த்தீங்கன்னா greater than or equal to 0, less than or equal to n - 1 கொடுத்துருப்பாங்க. தட்ஸ் ஆல். தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதையும் ஞாபகம் வச்சுங்க, ஆல்ரெடி நம்ம அதை எழுதியிருக்கோம், மறுபடியும் இன்னொரு தடவை கூட எழுதி காட்டுறோம். வாட் இஸ் ஒமேகா e to the power I 2 pi by n, this is omega. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் புக்கில் கொடுத்துருப்பாங்க, புக்கையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதான் nth ரூட் ஆஃப் யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்பரோடைய கான்செப்ட். இதை யூஸ் பண்ணி சம்ஸ் எப்படி போடுறதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.